ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Pharma. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பவுடர்ஸ். சூட்டிக்ஸில் சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த பவுடர்ஸ். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். இப்போயும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டேக் யூஸ் ஆஃப் இட் காய்ஸ். லெட்ஸ் கோ டு த டாபிக். பவுடர்ஸ். பவுடர்ஸ்னால் ஆக்சுவலி என்ன? Powders are the pharmaceutical preparation of finely divided solid loose dry particles containing one or more active ingredient with or without excipients. They may be intended for either internal or external use. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் கைஸ், இது நம்ம பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பெரிய சாலிட் பார்ட்டிக்கலை சின்ன சின்ன துகள்களாக குட்டி குட்டி சாலிட் பார்ட்டிகல்ஸாக நம்ம பேக் பண்ணுறோம். அதாவது அதை அந்த ஃபார்மில் மாற்றுறோம். அதை வந்து பவுடர்ஸாக நம்ம கொடுக்குறோம். அந்த பவுடர்ஸ் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் ட்ரைன்னு போட்டுருக்கோம். ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் அது செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மாக மாறிடும். ஸோ ஈரப்பதமாக நல்லா எடுத்துகிட்டு ஈரப்பதமே இல்லாமல் ஒரு சின்ன சின்ன துகள்களாக சாலிட் டோசேஜ் ஃபார்மை மாற்றினா அது பேர் பவுடர்ஸ். அதில் எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணலாம், அதாவது கலரிங் ஏஜென்ட்ஸை ஃப்ளவரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை ஆட் பண்ணாமையும் இருக்கலாம். ஓகேங்களா? தி மே பி இன்டெண்டட் ஃபார் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூஸ். அதை வந்து இன்டர்னல் யூஸ் உள்பக்கமான காயங்களுக்கோ உள்பக்கமான விஷயங்களுக்கோ மருந்து கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் யூஸ் ஸ்கின் மேலேயோ ட்ராபிக்கல் யூஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் பவுடர். பவுடர்ஸ் வந்து ரொம்ப நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது கைஸ். ஏன்னா பவுடர்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாங்க. ஈஸி டு ப்ரிப்பேர், ஈஸி டு யூஸ், தே ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் லிக்விட் அண்ட் செமி சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ். அது ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சாலிட் டோஸ் ஃபார்ம் ஈஸியாக துகள்கள் ஆக்கலாம், உடச்சா துகள்கள் ஆகிடும். ஈஸி டு யூஸ், அது பெரிய விஷயங்களை யூஸ் பண்ணுறது, ஒன்று மேலே அப்ளை பண்ணணும், இல்லை உள்ளே சாப்பிடணும், இல்லை தண்ணியில் கலக்கி கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான், பெருசாக எதுவும் கிடையாது. They are more stable than liquid and semi-solid preparations. They are used both internally and externally. இது நம்ம உள்ள பாடிக்குள்ள பிரச்சனைனா குடிக்கலாம், அதாவது பவுடர் பண்ணி குடிக்கலாம். எக்ஸ்டர்னல்னா எங்கே தடவுறதோ இல்லை மேலே அப்ளை பண்ணுறதோ விஷயம். பவுடர்ஸ் ஆர் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா தட் ஹெல்ப் இன் ரேபிட் அப்சார்ப்ஷன் அண்ட் டிசொல்யூஷன். பவுடர்ஸை ஈஸியாக ஸ்கின்ல அப்சார்ப் பண்ண முடியும். அது ஈஸியாக கலக்கலாம், சொல்யூட் பண்ணலாம், மேலே அப்ளை பண்ணலாம், ஈஸியாக ஸ்கின் அப்சார்ப் பண்ணிக்கும். பாடியிலும் டைரெக்டாக அப்சார்ப் பண்ணுற கெப்பாபிலிட்டி பவுடர்ஸை ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பவுடர்ஸ். பவுடர்ஸ்லாம் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இன்அக்யூரசி ஆஃப் டோஸ். பவுடர்ஸை நம்ம கரெக்டாக அக்யூரேட் டோஸாக கொடுக்க முடியாது. இந்த எம்ஜி தான் பக்காவாக ஒரு வெயிட் மிஷினில் தான் கொடுக்க முடியும். ஒரு மனுஷனா இப்போ நம்ம ஒரு நார்மல் பீப்புளாக ஒரு வீட்டில் அப்ளை பண்ணுறோமா, இந்த எம்ஜின்னு நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தோராயமாக எடுக்க முடியும். அதனால தான் இன்அக்யூரசி ஆஃப் டோஸ். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாஸ்க் தி பிட்டர் அண்ட் அன்பிளசன்ட் டேஸ்ட் ஆஃப் ட்ரக் இன் பவுடர் ஃபார்ம். அதாவது பவுடரில் ஆக்சுவலி நம்ம ஈரப்பதம் சுத்தமாக எடுத்துடும். அது ஈரப்பதத்தை நம்ம எடுக்கிறப்போ அதை மாஸ்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்னா ஈஸியாக மாஸ்க் பண்ணிடலாம். ஒரு சாலிட் டோசேஜ் ஃபார்மில் ஈரப்பதமே இல்லாமல் ஒரு குட்டி குட்டி துகள்களாக ஆகும். குட்டி குட்டி துகள்களாக, அது ஆல்ரெடி ஒரு டைனி பார்ட்டிக்கல். அதெல்லாம் நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட், மாஸ்கிங் ஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நிறைய பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் சொல்கிறாங்க அது டேஸ்ட்டு பிட்டராக இருக்கும், மாஸ்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெலிக்வெண்ட் அண்ட் ஹைட்ரோஸ்கோபிக் ட்ரக்ஸ் cannot be disappear in the powder form. Drugs which get affected by atmospheric conditions are not suitable for disappear. இந்த ட்ரக்ஸ்லாம் அட்மாஸ்பியரால் ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடியது, புரியுதுங்களா? ட்ரக்ஸ் விச் கெட் அஃபெக்டட் பை அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் டிசப்பியர். அது நம்ம வெளியே ரொம்ப வச்சா இல்லை தண்ணி பட்டா அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ ஒரு ஈரப்பதமான சில விஷயங்கள் அது மேலே பட்டாலும் அந்த பவுடர் ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் சொல்கிறோம் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ்னால அது நிறைய அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பேக் பண்ணி கரெக்டான பிளேஸில் இருக்கணும், புரியுதா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ். பவுடர்ஸ் வந்து நம்ம மூணாக பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் பார்ட்டிகல் சைஸ், பேஸ்ட் ஆன் யூசஸ், பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஃபார்ம். அந்த டைனி துகள்கள் இருக்குங்க இல்லையா, அந்த துகள்கள் மூலமாக எவ்வளோ பெருசு இருக்குது, அதாவது சிலது ரொம்ப பெருசாக இருக்கும், சிலது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம பவுடர்ஸ் பிரிக்கலாம். இப்போ டஸ்டிங் பவுடர்ஸ், டென்ட்ரிஃபையர் பவுடர்ஸ், அதெல்லாம் நம்ம அந்த துகள்களை வச்சு பிரிக்கலாம், யூசஸ் வச்சு பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் யூசஸ், பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஃபார்ம். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பார்ட்டிகல் சைஸ். வெரி கோர்ஸ் பவுடர், ஆல் பார்ட்டிகல் பாஸ் த்ரூ தி சீஸ் நம்பர் 8. சீஸ் நம்பர்னால் ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு சீவ்னு, அது சீவ் சீஸ் இல்லை சீவ். சீவ்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே நுழையக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்பர் 8, அந்த நம்பர் 8 சைஸ் நம்பர், சீவ் நம்பர் 8 சைஸ்க்குள்ளே சீவுக்குள்ளே நுழைஞ்சா அது வந்து வெரி கோர்ஸ் பவுடர். கோர்ஸ் பவுடர்
ஆல் பார்ட்டிகல் பாஸ் த்ரூ sieve நம்பர் 20. sieve நம்பர் 20 இது வந்து இன்னும் ஒரு வகையான sieve. இது கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கும். அந்த sieve-குள்ளே நுழையக்கூடிய பார்ட்டிகல்ஸ் பேர் கோஸ் பவுடர். மாடரேட்லி கோஸ். ஆல் பார்ட்டிகல் பாஸ் த்ரூ sieve நம்பர் 40. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வேறு டைப் ஆஃப் sieve, வேறு சைஸில் பெருசான sieve. ஃபைன் பார்ட்டிகல்ஸ், ஃபைன் பவுடர்ஸ். ஆல் பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ sieve நம்பர் 60. வெரி ஃபைன். ஆல் பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ sieve நம்பர் 80. புரியுதா? இது வந்து சைஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், குட்டி ஆகிட்டே இருக்கும். அந்த sieve நம்பரும் பெருசாகிட்டே வரும். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் யூசஸ். பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ், பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். இது நம்ம யூசஸ் வச்சு நம்ம ஈஸியாக பிரிக்கலாம். உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கும் உடம்பு வெளியே எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதுதான் நம்ம பவுடர்ஸ் பேஸ்ட் ஆன் இன்டர்னல் யூஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் யூஸ்னு சொல்லுவோம். பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ். It consists of drugs in the form of powder intended to be swallowed directly or with water, another suitable liquid. பவுடர் ஃபார் இன்டர்னல் யூஸ்னால் உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறோம், தண்ணியிலையோ இல்லை ஒரு வேறு தண்ணி மாதிரி இருக்க வேறு ஒரு லிக்விட்லேயோ நம்ம அதை கலந்து குடிக்கிறோம். ஓகேங்களா? பவுடர்ஸ் ஃபார் இன்டர்னல் யூஸ் கேன் பி டேக்கன் orally, administered through nose, snuffs, or can be taken in body cavity as insufflation. இதை நம்ம ஓரலி எடுத்துக்கலாம், இல்லை நோஸ்க்கு தேவையான சில மருந்துகளை நம்ம ஸ்னஃப்ஸ் மூலமாக எடுத்துக்கலாம். அதாவது பாடி கேவிட்டியில் இன்சஃப்லேஷன், அதாவது அது ஒரு இடத்துல புகுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக எடுத்துக்கலாம். அதையே நம்ம சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பவுடர்னு பிரிக்கிறோம் இந்த யூசஸ்லேயே. These are powders that contain only active ingredient, either in crystalline or amorphous form. Crystalline or amorphous form. Crystalline na crystal formula. Crystalline materials are generally reduced to fine particles size before dispensing. Dispensingனா அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு பேக் ஆகிறதுக்கு முன்னாடியோ சின்ன பார்ட்டிகலாக கொடுப்பாங்க. சைஸை ஃபைன் பார்ட்டிகல்ஸாக ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. காம்பவுண்ட் பவுடர். These are the powders that contain 2 or more than 2 ingredients. API an active pharmaceutical ingredient. The different ingredients mixed together either in bulk or wrapped separately in individual doses. இதை வந்து ஒரு பல்க் அமௌண்ட்லேயும் கொடுப்பாங்க, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் டோஸாக இவ்வளோ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் ஆல்ரெடி ஒரு பேக்கிங்கில் wrap பண்ணி தனித்தனியாக கொடுப்பாங்க. இதை இப்போ எடுக்கணும், இந்த வேறப்போ அப்போ எடுக்கணும், இந்த பேக் இப்போ எடுக்கணும், இந்த பேக்காக இந்த டைம் எடுக்கணும்னு அதையே பக்காவாக அவங்களே மெஷர் பண்ணி wrap பண்ணி கொடுப்பாங்க. அது பேர் காம்பவுண்ட் பவுடர்ஸ். பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ். பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ்னால் அதை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி பவுடர்ஸ். பவுடர்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஆர் pharmaceutical preparation consisting of solid, loose, dry particles of varying degree of fineness. They are generally meant to apply on the outer layer of areas. Dusting powders, surgical powders, dentifrices. Dusting powders, surgical powder, dentifriceனா என்னென்னு தெரியும். டஸ்டிங்னா நம்ம மேலே அந்த கை மேலே தடவுற பவுடர், டென்ட்ரிஃபைஸ்னா மவுத்துக்குள்ளே போடுற பவுடர்ஸ், சர்ஜிக்கல் பவுடர்ஸ்னால் காயங்களுக்கு போடுற பவுடர்ஸ். டஸ்டிங் பவுடர்ஸ் வெரி ஃபைன் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங் பவுடர்ஸ் மீன் ஃபார் அப்ளிகேஷன் அன்ப்ரோக்கன்ஸ்னால் அந்த இடத்துல காயம் இருக்காது, வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நம்ம பவுடர், டால்கம் பவுடர், அதெல்லாம் வந்து டஸ்டிங் பவுடர்ஸ். ஹேவிங் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ். A good dusting powder includes easy flow, non-irritability, good absorption and good stability. சர்ஜிக்கல் பவுடர்ஸ்னால் ஒரு அன்ப்ரோக்கன் ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறது. அதாவது ஒரு காயம் இருக்கும், அந்த இடத்துல நம்ம காயம் ஆறுறதுக்காக, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் இருக்குது, அந்த காயம் சீக்கிரமாக ஆறுறதுக்காக அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற பவுடர்ஸ் பேர் தான் சர்ஜிக்கல் பவுடர். தீஸ் ஆர் ஆல்சோ டைப் ஆஃப் டஸ்டிங் பவுடர். Consist of sterile product intended to be used on open large wounds on damaged skin. Dentifrices are tooth cleaning powders used with a toothbrush for purpose of cleaning teeth. அதாவது நம்ம பல் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து டென்ட்ரிஃபைசஸ்ன்னு சொல்லுவோம். பல் பொடி அதெல்லாம் நம்ம டென்ட்ரிஃபைசஸ்ன்னு சொல்லலாம். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆர் டிஸ்பென்சிங். பல்க் பவுடர்ஸ் டிவைடட் ப்ரோசஸ். ஃபிசிக்கல் ஃபார்ம் வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம். பல்க் பவுடர்ஸ் ஆர் refers to a mixture of materials packed into properly dispensed bulk containers such as tight wide mouth glass plastic bottle are intended for either internal or external use. பல்க் பவுடர்ஸ்னால் ஒரு கண்டெய்னரில் நம்ம அந்த பவுடர்ஸ், அதாவது ஒரு பாட்டிலில் அந்த பவுடர்ஸை பல்க் அமௌண்ட்டில் டைட்டாக போட்டு வச்சு கொடுப்பாருக்கு பேர் தான் பல்க் பவுடர்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம போரோப்ளஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பல்க் பவுடர்ஸ் தான். Divided powders are single dose of powder drug mixture.
The divided powders, each dose of medicament is separately packed to a patient. Divided powders offer the advantage of accurate dose. ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவைடட் பவுடர்ஸை ஒரு பேக்காக இதோட தான் எடுக்கணும் இந்த பேஷண்ட் இந்த வேலைக்குன்னு சொல்லி ரேப் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. ஒரு பாக்கெட்டாக கொடுத்து எத்தனை பேக்கெட் தேவையோ அத்தனை பேக்கெட் கொடுத்துருவாங்க. அக்யூரேட் டோஸை பக்காவாக வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதை நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் பேக்கெட் ரேப்பில் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறைய ஃபார்மசூட்டிக்கல் பவுடர்ஸ், ரொம்ப மெடிக்கல் பர்பஸ் யூஸ் பண்ணுற பவுடர்ஸ்க்குலாம் இதை நம்ம கொடுக்கறது வழக்கங்க. அதுதான் டிவைடட் பவுடர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் சில இம்பார்ட்டண்டான பவுடர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன பவுடர்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று வந்து எஃபர்வெசன்ட் பவுடர், எஃப்ளோரசன்ட் பவுடர், ஹைட்ரோஸ்கோபிக் பவுடர், டெலிக்வசன்ட் பவுடர், ஸ்னஃப்ஸ், இன்சஃபிலேஷன். ஸ்னஃப் இன்சஃபிலேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்த வாட்டியும் பார்க்கலாம். எஃபர்வெசன்ட் பவுடர். Effervescent powder is generally a combination of citric acid and tartaric acid and sodium bicarbonate. They generally meet for internal administration. Before administration, desired quantity is dissolved in water. Bicarbonates react to release CO2 that produces effervescence. The effervescent powder ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து இந்த எஃபர்வசன்ஸ் தாங்க. அந்த பவுடர் நம்ம தண்ணியில் கிடைக்கிறப்போ கார்பன் டை ஆக்சைடு வெரி ரிலீஸ் ஆகி ஒரு எஃபர்வசன்ஸ் தரும். நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு எஃபர்வசன் வரும். அது பேர் தான் எஃபர்வசன்ஸ். அது ஏன் வருது? சிட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட், சோடியம் பைகார்பனேட், இது மூணுமே காம்பினேஷன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி எஃபர்வசன்ஸ் வருது. ஈனோலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எஃபர்வசன் பவுடர். ஏன்னா தண்ணியில் போடனே ஒரு மாதிரி கொப்பளிக்கும் இல்லையா, அது எஃபர்வசன் பவுடர். சிம்பிள். எஃப்ளோரசன்ட் பவுடர், இது நம்ம ரொம்ப குழப்பம் நல்லா பார்த்துக்கோம். இந்த எஃபர்வசன்ட் எல் வந்தால் அதுக்கு எஃபர்வசன்ஸ் வராது. எஃபர்வசன்ஸும் ஒன்று. Efflorescent powder. They are crystallized powder that contain water of hydration or crystallization, and when they exposed to temperature, they partially or completely release water. அதாவது பவுடர்னாலே ஒரு ட்ரை ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும். இந்த எஃப்ளோரசன்ட் பவுடர் என்ன பண்ணோம்னா தண்ணியை தனக்குள்ளே பவுடருக்குள்ளே அப்படியே கட்டி ஆக்கி வச்சுக்கும். கிறிஸ்டலைஸ்ட் ஃபார்மில் தண்ணியை தனக்குள்ளே வச்சுக்கும். அது பேர் தான் எஃப்ளோரசன்ட் பவுடர். அந்த எஃப்ளோரசன்ட் பவுடர் நம்ம தண்ணியில் கரைக்கிறப்போ இல்லை டெம்பரேச்சரில் அதுவே விடுறப்போ, டெம்பரேச்சரில் அது எக்ஸ்போஸ் ஆகிறப்போ அந்த தண்ணி பார்ஷியலாகவோ இல்லை கம்ப்ளீட்டாகவோ வெளியே வந்துடும், ரிலீஸ் பண்ணிடுது. அதுதான் எஃப்ளோரசன்ட் பவுடர். இந்த எஃப்ளோரசன்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கும். எஃப்ளோரசன்ட் பவுடர்னா தண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கும். எஃப்ளோரசன்ஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு வெளியே பண்ணிக்கும், அவ்வளோதான். ஹைட்ரோஸ்கோபிக் பவுடர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுடர்ஸ். நல்லா பார்த்துக்கணும். 2 மார்க்ஸில் கம்பல்சரி நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரோஸ்கோபிக் பவுடர்ஸ் ஆர் விச் அப்சர்வ் மாய்ஸ்டர் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் although they absorb moisture but not convert it into liquid. சிம்பிள்ங்க. இந்த பவுடர் என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் ஆனவுடனே அந்த அட்மாஸ்பியர் ஈரப்பதத்தை தன் மூலமாக இழுத்துக்கும், அந்த பவுடர்ஸ் மேலே இழுத்துக்கும். பட் இது என்ன இம்பார்ட்டண்டான விஷயம்னா அந்த இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதை அப்சர்வ் பண்ணிக்கிற பவுடர்ஸ்குள்ளே மேலோட்டமாக இருக்குமே தவிர தான் அந்த பவுடர்ஸ்குள்ளே போய் அப்சர்வ் பண்ணி அந்த பவுடர்ஸை மோஸ்ட்லி ஸ்பாயில் பண்ணது. அதுதான் ஹைட்ரோஸ்கோபிக் பவுடர் ஸ்பெஷாலிட்டி. டெலிக்வசன் பவுடர். They absorb moisture to such a great extent that they convert into liquid form, and deliquid powders have high affinity towards water. ஹைட்ரோஸ்கோபிக் பவுடரோட அடுத்த கட்டம் தான் டெலிக்வசன் பவுடர். இது என்ன பண்ணணும்? ஹைட்ரோஸ்கோபிக் பவுடர் மாதிரியே அட்மாஸ்பியரில் இருக்க ஈரப்பதத்தை அப்சர்வ் பண்ணும். அதுவும் கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை லிக்விடாக மாற்றிடும். அதனால தான் டெலிக்வசன் பவுடர்ஸ் ஹேவ் ஹை அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் வாட்டர். வாட்டருக்கு அது அஃபினிட்டி அதிகம். ஸ்னஃப்ஸ் இன்சஃபிலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் சொல்கிறேன். Snuffs are smokeless tobacco made from finely grounded tobacco waves used by people especially in past to breathe into nose in the form of powder. அதாவது நம்ம ஸ்னஃப்ஸ் மூலமாக சில பவுடர்ஸ் எடுத்துப்போங்க. அதாவது மூக்கு வழியாக அதை ப்ரீத் பண்ணி எடுத்துப்போம். அதை தான் நம்ம ஸ்னஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அதை வந்து புகைய முடியாது. அதாவது வாய் வச்சு டபாக்கோ மாதிரி புகைய முடியாது. ஆனால் அது ஸ்னஃப்ஸ் மூலமாக மூக்கு வழியாக உறிஞ்சிக்கலாம். அதாவது ப்ரீத் பண்ணி எடுத்துக்கலாம். அது பேர் தான் நம்ம ஸ்னஃப்ஸ்னு சொல்லுவோம். இன்சஃபிலேஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா புகுத்துறதுன்னு சொல்லுவோம். இன்சஃபிலேஷன் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் பவுடர். அதாவது நம்ம ஒரு பவுடர் ஒரு பாடி கேவிட்டியில் புகுத்துறோம்னா அந்த பார்ட்டிகல் ரொம்ப ஃபைனாக இருக்கும். நார்மலோட ரொம்ப ஃபைனாக இருக்கணும். ஈஸியாக உள்ளே போயிட்டு அது அப்சர்வ் பண்ணிக்கணும், ஈஸியாக உள்ளே போய் அது கரையக்கூடியணும். அப்படி ஒரு பார்ட்டிகளை தான் நம்ம உள்ளே புகுத்த முடியும், உள்ளே இன்ஸ்னஃப் பண்ண முடியும். த இன்ஸ்னஃபிலேஷன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் பவுடர்ஸ் தட் ஆர் மேட் இன் that are used to injected or introduced in the body cavities. பாருங்க, பாடி கேவிட்டிஸில் அதை புகுத்துறோம். இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் டிவைஸ் நேம் இன்சஃப்லேட்டர். சும்மா கையில் புகுத்த முடியாது. இன்சஃப்லேட்டர்னு ஒரு டிவைஸ் மூலமாக அதை நம்ம உள்ளே வைக்கலாம். அதாவது அந்த பவுடர் அந்த டிவைஸ்குள்ளே போட்டுருவோம்.
அந்த பாடி கேவிட்டிக்குள்ளே பர்மியபுளாக அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின்னை கிடிச்சிட்டோ இல்லை ஆம் பண்ணிட்டோ அந்த இன்சுனோஃபிலேஷன் டிவைஸ் உள்ளே போகாது. லைக் லேஸாக அந்த பாடி கேவிட்டிக்குள்ளே பதமாக உள்ளே போகும். அந்த இடத்துல போய்ட்டு அந்த பவுடர்ஸ் அதை ரிலீஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் அந்த டிவைஸை. அது பேர் தான் இன்சுனோஃபிலேட்டர். புரிஞ்சுதா? தேங்க்யூ கைஸ். நம்ம நோட்ஸ் ஆல்ரெடி கீழே அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம். நோட்ஸ் இதில் புரியலைன்னா. புரியுதா? தேங்க்யூ கைஸ்.